இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் வலிச்சிருப்போம் பாருங்கள், எல்லாமே கலர் கலராக தான் இருக்கும், எதுவும் கலர் இல்லாமலாம் இருக்காது. ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். அதில் என்னென்னா ஒயர் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா இந்த கலர் வைஸாக போகிறது தான். சப்போஸ் நம்ம ஒரு வீட்டுக்கு, ஒரு பெட்ரூமுக்கோ, ஒரு பாத்ரூமுக்கோ, ஒரு கிச்சனுக்கோ போனோன்னா அதில் என்னென்ன ஒயர் போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு சர்க்கியூட்னால் இதுதான். ஒரு சர்க்கியூட் போடுறேன்னு சொல்லுவாங்களே, அதுனா இதுதான். பார்த்துங்க, ரெட் கலர் வந்து பேஸு, நியூட்ரல்ன்றது பிளாக் கலரு, எர்த்து இதுதான் வந்து எர்த்து சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து க்ரீன் கலரு. பார்த்தீங்களா, நம்ம க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா 1.5 தான் போட்டிருப்போம் எர்த்துக்கு. ஏன்னா எல்லோரும் சில பேர் 1² போடுவாங்க. 1² வந்து கொஞ்சம் என்கிட்ட பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா 1² போடலாம். ஆனால் மேக்ஸிமம் 1² போட 1.5 தான் போடணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரே கலர் போட்டுருக்கோம் பாருங்கள், இன்வெர்ட்ருக்கு. இதுதான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கலரு. இப்போ நான் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன்னா, எல்லோ வந்து 2.5 யூஸ் பண்ணியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். அதுமாதிரி 4² ரெட்டு எல்லோ யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிச்சன் போகிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து ஒரு கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு வீட்டுக்கு தேவையான ஒயர் எவ்வளோ வந்துட்டு பாருங்கள்.